இந்த வீடியோவில் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது என்ன பண்ண போகிறோம்? லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம as usual லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு எழுதுவோம். ஸோ இது எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா? இது எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனில் இப்போ ஒரு டெரிவேட்டிவ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும்? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எல் ஆஃப் எஃப் ப்ரைம் ஆஃப் டி. ஒரு டெரிவேட்டிவ் ப்ரைம்ங்கிறது டெரிவேட்டிவ், ஒரு டிஃப்ரென்ஷியல் இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு ஒன் டைம் டிஃப்ரென்ஷியல்னு. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா டெரிவேட்டிவ் எல் ஆஃப் எஃப் ப்ரைம் ஆஃப் டி, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதுவோம்னா எஸ் ஸ்கொயர், ஓகேவா? சாரி, எஸ் அது எஸ் எஃப் ஆஃப், ஓகேவா, எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப், ஓகேவா, எஃப் ஆஃப் நான் எழுதுவோம், அடுத்தது ஜீரோன்னு எழுதிடுவோம், ஓகேவா, எஃப் ஆஃப் ஜீரோன்னு எழுதுவோம். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ, இப்படி தான் ஒரு டெரிவேட்டிவ் இருந்தது தான் நம்ம அதை எழுத முடியும். இதுதான் டெஃபினிஷன். ஸோ இது ப்ரூஃப் பார்ப்போம் எப்படி இது நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காக ஒரு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குது, அதுக்கு நீங்கள் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறீங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டால் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதோட ப்ரூஃப் நம்ம இப்போ பார்ப்போம், ஓகேவா? இதோட ப்ரூஃபை எப்படி நம்ம இது கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா? ஸோ ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட எல் ஆஃப், ஓகேவா, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இருக்குது. இதுக்கு நீங்கள் டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்க. பேசிக்காக இதோட டெஃபினிஷன் இது லேப்லஸோட டெஃபினிஷன் இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இப்படி ஒரு ஃபங்க்ஷன், இதுதான் டெஃபினிஷன், லேப்லஸோட டெஃபினிஷன் இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப், ரைட், எல் ஆஃப் எஃப் ப்ரைம் ஆஃப் டி இப்படி இருக்குது. இதை 0 to இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது இ பவர் மைனஸ், கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கலாம், ஸோ தட் இட் வில் நாட் கன்ஃபியூஸ் யூ. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஓகேவா, ஸோ பேசிக்காக எல் ஆஃப் எஃப் ப்ரைம் ஆஃப் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0 to இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி, ஓகேவா, எஃப் ப்ரைம் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு வரும், ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்க்கான எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எழுதியிருக்கோம், ஓகேவா? இதை நம்ம இப்போது சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடிவி ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணும். இன்டெக்ரல் ஓவர் யூடிவின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? யூவி மைனஸ் விடியூ அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம், ஓகேவா? இதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது டிவின்னு எடுத்துக்குவோம், இதை யூன்னு எடுத்துக்குவோம். அப்போ யூடிவின்னு இருக்குது, ஓகேவா? நான் டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணுவோமா டிஃப்ரெண்ட் கலரில், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது யூ, இது டிவி, ஓகேவா? ஸோ இந்த கலர் நாட் வெரி கிளியர், ஓகே ஃபைன். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இது ஓகே, ஸோ
இது வந்து u, இது வந்து dv. ஸோ அடுத்தது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? எப்படி எழுதுவோம் இதை நம்ம இப்போ வந்து ஸோ write the equation and simplify it. L of f prime of t is equal to, ஸோ இது வந்து u எது இதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் u இல்லையா, இது வந்து u அப்படியே எழுதிக்கலாம், e பவர் மைனஸ் st u. ஸோ இப்போது நம்மளுக்கு dvன்னு இருக்குது, இது வந்து dvன்னு இருக்குது, பட் நம்மளுக்கு தேவையானது வந்து v. ஸோ இப்போ என்ன பண்ண போகணும், அதை இன்டெக்ரல் பண்ணணும். இப்போ இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா இது வந்து dvல இருந்து v வேணும்னா நம்ம அதை இன்டெக்ரல் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்லேருந்து இருக்கிற இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், ஏன்னா இது எஃப் ப்ரைம்னு இருக்குது இல்லையா, f1ன்னு இருக்கீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து கேன்சல் ஆகி ஜஸ்ட்டு எஃப் ஆஃப் டீன்னு மட்டும் வரும். எஃப் ப்ரைம் ஆஃப் டி வந்து எஃப் ஆஃப் டீன்னு மட்டும் வரும். கரெக்டாக எஃப் ஆஃப் டீன்னு மட்டும் வரும். அடுத்தது இதுக்கு லிமிட் நம்ம அப்ளை பண்ணணும், அது வந்து 0 to infinity. ஓகேவா, 0 to infinity. ஸோ இது வந்து uவியோட எக்ஸ்ப்ரெஷன். அடுத்தது மைனஸ் என்ன வருது, vdu. நம்மளுக்கு இந்த இடத்துல v என்னன்னு தெரியும், அடுத்தது du போடணும். v என்ன இந்த இடத்துல, ஸோ v வந்து f prime of t இல்லையா, f prime of f of t, ரைட், f of t. அடுத்தது இது வந்து u, நம்மளுக்கு duன்னு மாற்றணும். பேசிக்காக அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் st டிவைடட் பை மைனஸ் எஸ்ன்னு வரும். கரெக்டாக, st மைனஸ் எஸ்ன்னு வரும். அடுத்தது dtன்னு வரும். ஓகேவா, அடுத்தது dtன்னு வரும். ஓகே, ஸோ இன்டெக்ரல் பண்ணுறதுல நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு சின்ன சேஞ்ச் இங்கே. ஸோ இந்த இடத்துல du தான் பண்ண போகிறோம். அப்போது s இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடின்னு வரும். ஓகேவா, இன்ட்டு டிடின்னு வரும். அடுத்தது இன்டெக்ரல், ஏன்னா இது இன்டெக்ரல் பண்ணுற நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரியா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வருதுன்னா இதுதான் வருது. ஓகே, அடுத்தது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, அடுத்தது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, இங்கே வழக்கம் போல் அப்பர் லிமிட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த டேர்மில் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். அது 0 ஆகிடும், ஏன்னா 0 இன்ட்டு எஃப் ஆஃப் டினா 0 ஆயிரும். அதனால் லோயர் லிமிட்டை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேவா, இல்லைனா சிம்பிளாக 0ன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன ஆகும், இது வந்து லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இ பவர் 0ன்னு வரும். இ பவர் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் டி, இ பவர் 0க்கு வந்து இங்கே 1ன்னு வரும் இல்லையா, இ பவர் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் டின்னு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த லிமிட்டோட வேல்யூஸ். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த டேர்மில் என்ன வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து நம்மளுக்கு என்னென்னு வந்துடும், ப்ளஸ்ன்னு வந்துடும். எஸ்ஸை வெளியே எடுத்துடுறோம், அந்த கான்ஸ்டண்ட்டை. இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேர்மில் வந்து இ பவர் எஸ்டி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு எழுதிக்கிறேன். சரியா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனை. ஓகேவா, ஸோ ஈக்குவல் டு, ஸோ இது வழக்கம் போல் இ பவர் 0 1, இந்த 0 போயிடும், மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, மைனஸ். அப்போ இது வந்து பிகம்ஸ் 1ன்னு வந்துடும் இல்லையா. அப்போ எஃப் ஆஃப் டி மட்டும் இருக்கும். இ பவர் 0 1 வந்துச்சுன்னா மைனஸ் எஃப் ஆஃப், இங்கே வந்து 0ன்னு போடணும் இல்லையா, பிகாஸ் நம்ம லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம், எஃப் ஆஃப் 0ன்னு வரும் அது. ஸோ இந்த 0வை டீக்கிற இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணணும், அது பண்ணாததுனால மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் 0ன்னு வரும். ஓகேவா, எஃப் ஆஃப் 0 லோயர் லிமிட் வந்து
0 இல்லையா? அப்போ இந்த இடத்துல 0 போட்டோம்னா இந்த டேர்ம் வந்து 1 ஆகிடுது. ஏன்னா பவர் 0 1. இந்த இடத்துல எஃப் ஆஃப் டி இடத்துல நம்ம 0 போடணும். அப்போது எஃப் ஆஃப் 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த ஈக்குவேஷன் செகண்ட் டேர்மில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஸோ இந்த எஸ்ஸை விட்டுட்டு மற்ற டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். ஓகேவா? அப்படி இருக்கா? ரைட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்ஸை தவிர இதை விட்டுட்டு மற்றதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஸோ பேசிக்காக எஸ் டைம்ஸ் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டீன்னு இருக்கு. ஓகேவா? எஃப் ஆஃப் டீன்னு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து மாற்றி எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? இப்போது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் இந்த எஸ் இருக்குது. இந்த டேர்மை வந்து நம்ம இதை வந்து எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறப்ப எஃப் ஆஃப் எஸ்ன்னு நான் எழுதிக்க போகிறேன். சரியா? ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஒரு ஆர்டரில் எல் ஆஃப் எஃப் ப்ரைம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு இப்போது? எஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுதான் அதோட ப்ரூஃப். ஸோ பேசிக்காக ஒரு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எடுத்து அதோட டெரிவேட்டிவ் பண்ணிங்க அப்படின்னா எஸ் இது எப்படி வரும்னா இஸ் ஈக்குவல் டு எஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா டைரெக்டாக இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ப்ரூஃப்.